இயர்ஸ் கழிச்சு காய்ஸ், இன்னும் 1 or 2 இயர்ஸ் கழிச்சு நான் இதே வீடியோ வந்து பார்க்கும்போது இந்த ரோடு இந்த மாதிரி இருக்காது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காய்ஸ். ரோடு ஃபுல்லாக நேச்சர் இருக்குது, நல்ல ரோடு இருக்குது, நேச்சர் வியூ இருக்குது. தேங்க்யூ. நான் எப்போவுமே வந்து காய்ஸ் ரேஸ் கோர்ஸில் தான் சாப்பிடுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வடவள்ளியில் இருக்குது, எனக்கே தெரியாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம். பட் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 2 வீக்ஸாக வந்து கொஞ்சம் வீடியோஸ் கம்மியாக வருது காய்ஸ். அது ஏன்னா கொஞ்சம் வந்து டைமிங் இது செட் ஆகலை. அது இல்லாமல் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால வந்து வீடியோஸ் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ண முடியல காய்ஸ். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அப்லோட் பண்ணாமல் விட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது என்கிட்ட அப்லோட் பண்ணுறதுக்காக. அது எல்லாமே அப்லோட் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. பட் நம்ம கையில் வந்து அந்தளவுக்கு கூட டைம் கிடைக்கல. அது இல்லாமல் நெட்வொர்க் ப்ராப்ளம் காய்ஸ். நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெட்வொர்க் ப்ராப்ளமு. ஸோ நிறைய டைம் வந்து வீடியோ அப்லோடே பண்ண முடியல காய்ஸ். அது இல்லாமல் நிறையா வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது காய்ஸ், அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் வந்து நம்ம பர்ஃபெக்ட் டைமிங் இல்லை, அதனால் வந்து அப்லோட் பண்ணல காய்ஸ். ஆனால் நிறையா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கு காய்ஸ். ஸோ நம்ம வந்து ஆர்எஸ்புரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஆர்எஸ்புரமில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. ஸ்கூல் டைம் தெரில. நம்ம ஆக்டிவாக ஓட்டும் போது எப்படி வியூ கிடைக்கும்னு தெரில காய்ஸ். ஏன்னா ஆக்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, உட்கார்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வியூ எப்படி கிடைக்கும்னு தெரில. கை அவ்வளோதான் என்னால் உட்காந்து ஸ்ட்ரைட் பண்ண முடியுது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது ஓரளவுக்கு வியூ கிடைக்கும். கூட்டமாக இருக்குது. ஓடப்பேன் எது கூட்டமாக இருக்குது அவ்வளோ. வண்டி போக மாட்டேங்குது சர்க்கிளில். ஐ திங்க் இப்போ பெட்டர் வியூ கிடைக்கும். எப்படி வியூ இருக்குதுன்னு தெரில காய்ஸ். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நல்லா வியூ இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா ஆக்டிவாகவே இன்றைக்கி நம்ம கொண்டு போயிடலாம் நினைக்கிறேன். நம்ம ஆக்டிவாகவே ஃபுல்லாக கொண்டு போவோம் காய்ஸ். இன்றைக்கி பார்ப்போம் காய்ஸ் ஆக்டிவாவில் வந்து எப்படி இருக்குது ரைடு. ஸோ இது வரைக்கும் நான் ஆக்டிவாக லாங்காக கொண்டு போனது இல்லை காய்ஸ். பட் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் காய்ஸ், லாங்காக ஓட்டி பார்ப்போம். பட் தெரியல காய்ஸ் எப்படி வியூ கிடைக்க போகுதுன்னு. ஸோ காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஆனால் செம்ம டிராஃபிக் காந்திபுரமில். நம்ம இன்னைக்கோட ரைடு வந்து ஆக்டிவா காய்ஸ். ஸோ ஆக்டிவாக ஓட்டும் போது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது காய்ஸ். அன்கம்ஃபர்டபுள் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த தீம் பார்க் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய ரீல்ஸில் வந்துருக்கு, செம்மையாக செஞ்சுருக்காங்க உள்ளே எல்லாம் காய்ஸ். நல்ல வாக்கிங் பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் மியூசியம் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெடி ஆனதுக்கு அடுத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், உள்ளே போய் வருவோம் காய்ஸ். ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வருவோம். ரெடி எப்போ ஆகும்னு தெரில. பட் ஆஃப்டர் ஓப்பனிங் we will go guys. நம்ம சக்தி ரோடு இருக்குல்ல காய்ஸ், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து இப்போது எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரோடு வந்து பெருசாக போகுது. ஸோ இந்த வியூ இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுவாங்க, மரம் எல்லாம் வெட்டிடுவாங்க காய்ஸ். இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே வெட்டிடுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற இங்கே எக்ஸ்ட்ரா ட்ரீஸ் எல்லாம் வெட்டிடுவாங்க காய்ஸ். எக்ஸ்ட்ரா இல்லை, மீன்ஸ் ரோடுக்கு நடுவில் வர ட்ரீஸ் எல்லாமே வெட்டிடுவாங்க. ஸோ காய்ஸ் இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. பட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ என்ன பண்ண முடியும், ட்ரீஸ் எல்லாம் வெட்டுவாங்க காய்ஸ்.
இதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ரோடு பெருசாக ஆகிட்டு இருக்குது, நிறைய ட்ரீஸ் இருக்குல்ல காய்ஸ், எல்லாமே ரோடுக்கு நடுவில் இருக்குது, எல்லா ட்ரீஸும் வெட்டிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரீஸோட கவுண்டிங்ஸ் வந்து வெட்ட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் வெட்ட போகிறாங்க. ஏன்னா இந்த சக்தி ரோடு ஃபுல்லாகவே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக தான் இருக்கும், ஃபுல்லாக வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும் காய்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரீஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ட்ரீஸ் வெட்ட தான் போகிறாங்க 100% காய்ஸ். ஏன்னா ரோடு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீஸ் வெட்டுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிச்சி செய்கிறாங்க பாருங்க காய்ஸ். அதுக்கு நடுவில் இப்போ ட்ரீஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வெட்டிடுவாங்க. ஏன்னா ரோடு வந்து ஐ திங்க் இந்த பக்கம் ஒரு 30 ஃபீட்டு, அந்த பக்கம் ஒரு 30 ஃபீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு நேச்சரே போயிடும் காய்ஸ். இந்த வருஷம் நம்ம நேச்சர் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த வருஷம் வரைக்கும் ஐ திங்க் இட் வில் நாட் பி ஹியர் காய்ஸ். இன்னும் 1 or 2 years கழிச்சு நான் இதே வீடியோ வந்து பார்க்கும்போது இந்த ரோடு இந்த மாதிரி இருக்காது காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காய்ஸ். ரோடு ஃபுல்லாக நேச்சர் இருக்குது, நல்ல ரோடு இருக்குது, நேச்சர் வியூ இருக்குது, லெவல் காய்ஸ். ஆனால் இதே வந்து 2-3 years அடுத்து வந்து ரோடு பெருசு பண்ணிடுவாங்க, அப்போ எல்லாம் இந்த வியூவே இருக்காது. ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போது ஸ்ரவணப்பட்டி தாண்டி வந்துட்டோம். ஆனால் செம்ம டிராஃபிக் காய்ஸ். ரொம்ப நேரமாக வந்து நான் இந்த டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னுமே வந்து டிராஃபிக் கிளியர் ஆகலை. ரொம்ப நேரமாக டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். முன்னாடி போயிட்டு தான் இருக்குது வண்டி, பட் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்லா டிராஃபிக்காக இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். பூ மார்க்கெட் வழியாக நம்ம ஆர்எஸ்புரம் போவோம், அதுக்கடுத்து நேராக வடவள்ளி ரீச் ஆகிடுவோம் காய்ஸ். ஆனால் செம்ம டிராஃபிக் இன்னைக்கு காய்ஸ். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிராஃபிக்காக இருந்தது. காந்திபுரம் எல்லாம் தாண்டி வரும்போதெல்லாம் செம்ம டிராஃபிக்கு. அங்கே இன்னும் வரவே முடியல காய்ஸ். சுத்தமாக வந்து வழி கிடையாது, ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். நம்ம ரேஸ் கோர்ஸில் தான் இந்த ஐஸ்கிரீம் போய் சாப்பிடுவோம். சரி இது இங்கே இருக்குன்னா இங்கே சாப்பிட்டுடலாம். நான் சாக்லேட் 2 பார்சல் கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே வந்து காய்ஸ் ரேஸ் கோர்ஸில் தான் சாப்பிடுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வடவள்ளியில் இருக்குது, எனக்கே தெரியாது. ஏன்னா இங்கே வடவள்ளியில் எப்போது ஸ்டார்ட் பண்ணது வச்சு? வடவள்ளியில் ரொம்ப நாளாக இருக்குது. ரொம்ப நாள் 10 days-ஆ இல்லை. 10 days-ஆ இல்லை, ஆனால் முன்னாடி இருந்தால் இருக்குது. ரேஸ் கோர்ஸில் இருக்குல்ல இது? அது வந்து ஃப்ரான்ச்சைஸு. ஓகே ஓகே. ஓன் பிரான்ச். நான் எப்போவுமே அங்கே வீக்கெண்ட் அங்கே போவேன், அது சாப்பிட்றதுக்காக வந்து அங்கே போவேன். என்னோடய ஃபேவரட் காய்ஸ். நான் எப்போவுமே வந்து இந்த சாக்லேட் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஓரியோ. இந்த ஓரியோ சூப்பராக இருக்கும் காய்ஸ். என்ன சேனல்? மோட்டோ vlogging. நேம் AK26 மோட்டோ vlogs. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஸோ காய்ஸ் என்னோடய ஃபேவரட் ஐஸ்கிரீமுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். திடீர்னு பார்த்தேன் காய்ஸ் இங்கே நிற்குதுன்னு. ஸோ நம்ம எடுத்துட்டேன். ஏன்னா இவங்களோட இந்த ஓரியோ ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் காய்ஸ். இந்த ஓரியோ ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடிக்கு சாப்பிடுவேன்.
ஸோ காய்ஸ் லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வடவள்ளி ரீச் ஆகிட்டோம். இப்போது இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அதனால் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் காய்ஸ், அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் டைம் லேப்ஸ் வீடியோ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டேன் ரீல்ஸுக்காக. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போது vlog வந்து லேட்டாக தான் எண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.